மோஷன் இயக்கம். எதில் பார்த்தோம்? இதை ஃபோர்ஸில் தானே பார்த்தோம். ஓகேவா? ஒரு பொருள் நின்றுக்கிட்டு இருக்க பொருளை இயங்க வைக்கணும், என்ன தேவை? விசை வேணும். விசைக்கு எனர்ஜி வேணும். அதேமாதிரி இயக்கத்தில் இருக்குது, அதை நிற்க வைக்கணும், விசை. நார்மலாக ஒரு பொருள் எப்படி இயக்கம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில்? பொருளோட இயக்கம் எப்படி இருக்கும்? பொருளோட இயக்கம் நார்மலாக எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சம்? நேராக போயிட்டே இருக்கும். எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோ அதே வேகத்தில் நேராக தான் போயிட்டுருக்கும். ஆமாவா? அதோட வேகத்தை குறைக்கணும், அல்லது வேகத்தை அதிகப்படுத்தணும், அல்லது திசையை மாற்றணும். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? விசை. எக்ஸ்ட்ரா ஒரு விசை செயல்படணும். பார்த்தோமா? ரைட். இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓய்வு இயக்க நிலை, ரெஸ்ட்டு இன் மோஷன். இயக்க நிலைன்னா என்ன அர்த்தம்? மோஷன். இதை ஃபஸ்ட் நாளே பார்த்தோம்ல. ரெஸ்ட்னா என்ன டெஃபினிஷன்? வெரி குட். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் நகராமல் இந்த செகண்ட் பார்க்குறேன் அங்கேயே நிற்கிது, அடுத்த செகண்ட் பார்த்தாலும் அங்கேயே நிற்கிது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பொருள் ஓய்வு நிலை, ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இயக்கம், மோஷன். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னோட இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம் இயக்கம். அதே நேராக போயிட்டு இருந்தால் என்ன இயக்கம்? நேர்கோட்டு. அவசரப்படாது. மையத்தை வச்சு சுற்றி சுற்றி வந்தானது வட்ட இயக்கம். அதில் நிறைய பார்த்தோமா? வட்ட இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், ஆசிலேஷன், என்னது அலைவு இயக்கம், எல்லாம் பார்த்தோமா? கூட்டு இயக்கம் பார்த்தோமா? காம்ப்ளெக்ஸ் மோஷன், என்னது சைக்கிள். சைக்கிள் நேராக போயிட்டுருக்கும், சக்கரம் எப்படி இருக்கும்? வட்ட இயக்கம். சைக்கிள் நேராக போகுது, அது என்னது? நேர்கோட்டு இயக்கம். அதுமாதிரி சைக்கிளில் அது மட்டுமா சுற்றுது? பேடல் சுற்றும், பல்லு சக்கரம் சுற்றும், நிறைய இயக்கம் இருக்குது. ஓகேவா? ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததனுடைய ரிவிஷன். இயற்பியலில், ஃபிசிக்ஸில் பொருளின் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வாக உள்ளன. பொருட்கள் அதன் நிலையிலிருந்து மாறிக்கொண்டே இருப்பின் அவை இயங்குகின்றன. இது கூட தப்பு தான். என்ன டெஃபினிஷன்? காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னோட இடத்த மாற்றிக்கலை, அதே இடத்துல இருக்குது, அதானது ரெஸ்ட்டு. காலத்தை பொறுத்து தன்னோட இடத்த என்ன பண்ணிக்குது? மாற்றிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபேனு ரெக்கை எப்படி இருக்குது? அங்கேயே நிற்கிது. அது எப்படி இருக்குது? இந்த ஃபேனு ரெக்கை இடம் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ரைட். ஆமாம், காலம். அதுதான் சரியான டெஃபினிஷன். புத்தகம் எங்கே இருக்குது? அதேமாதிரி சுவர் ஓய்வு நிலை, இதெல்லாம் ஓய்வு நிலையில் இருக்குது. கார் ஓடிக்கிட்டு இருக்கு, பேருந்து, கார், இதெல்லாம். காற்று அதான் கேட்பாங்க. விண்டு மில்லு என்ன ஆற்றலாக மாற்றுது? காற்றாற்றலை மின்னாற்றலாக மாறுது. காற்றாற்றல் என்ன ஆற்றல்? இயக்காற்றல். காற்று ஓடுதில்ல, இயக்கத்தில் தானே இருக்குது. இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாறுது. நீர்மின் நிலையம் அதே கடன் தான். தண்ணி ஓடும் பொழுது டர்பைன் வைக்கிறோம். கேட்பாங்க, அந்த நீர் மின் ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றுது? என்ன ஆற்றலாக மாற்றுது? நீர் மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகுது? இயக்க ஆற்றல். எதோட இயக்கம்? தண்ணியோட இயக்க ஆற்றல். அதை என்னவா மாற்றுது? கடைசியாக மின் ஆற்றலாக மாற்றுது. கேட்பாங்க, கேள்வி பார்த்துக்கோங்க. அடுத்து பறவை பறந்துக்கிட்டு இருக்கா, அது என்ன ஆற்றல் இருக்குது? அதுக்கிட்ட இயங்கிட்டு இருக்கு. விமானம் பறக்குதா? இயக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். சார்பியல் நிகழ்வு, ரிலேட்டிவ், ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். சார்பியல் நிகழ்வு அப்படின்றாங்க. இயக்கம், அதாவது ஒரு மனிதனுக்கு இயக்கத்தில் இருப்பது போல் தோன்றுகின்ற ஒரு பொருளானது வேறொரு மனிதனுக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போல் தோன்றும். சரியா? இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் மரத்தடியில், பஸ்ஸு நம்மளை கிராஸ் ஆகுது.
நமக்கு என்ன தோணுது? இயக்கத்தில் இருக்குன்னு தோணும். ஓகேவா? அதே ஒரு பஸ்ஸு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. இன்னொரு பஸ்ஸு அதுவும் 50 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு பக்கத்தில். இந்த பஸ்ஸிலேருந்து அந்த பஸ்ஸை பார்க்குறவனுக்கு எப்படி தோணும்? அங்கேயே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். தூங்கி எந்திரிச்சு பாருங்கள், 2 பஸ் இப்படி போயிட்டு இருந்துன்னு தூங்கி எந்திரிச்சு பாரு. இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கி தானே எந்திரிச்சிடுவோம். 2 ஒரே வேகத்தில் போயிட்டுருக்கா. அப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இந்த பஸ் இயக்கத்தில் போகுது இருக்குது. அதே இன்னொரு பஸ் அதே வேகத்தில் போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸிலேருந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ சார்பு எங்கேருந்து பார்க்குறோம்? ரிலேட்டிவிட்டி தியரி. அதான் சொன்னோம். காரில் செல்லும் மனிதருக்கு சாலையின் ஓரத்தில் இருக்கும் மரங்கள் பின்னோக்கி நகர்வது போல் தோன்றும். அதை வேறு மாதிரி சொல்கிறான். அதே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், உட்காந்துருக்கான்லாம் பஸ்ஸில். அவனுக்கு மரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? மரம் ஓடுற மாதிரி தோணும். ஆனால் இவன் தான் ஓடிக்கிட்டு இருப்பான். அதே இடத்துல நின்றுட்டு மரத்தை பார்க்குறான். எப்படி இருக்கும் மரம்? நான் சொன்னது கரெக்டான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இங்கே இது கொடுத்துருக்கான். பல்வேறு நேரான இயக்கம் தெரியும் நமக்கு. லீனியர் மோஷன், வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன், அலைவு இயக்கம், ஆசிலேஷன் தான் ஆசிலரி மோஷன். என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து கிளம்புது, முன்னாடி போயிட்டு 2 திரும்ப என்ன ஆகும்? அங்கேயே வந்துடும். திரும்ப பின்னாடி போகும், திரும்ப அதே இடத்துக்கு வந்துடும். இப்படி முன்னாடி பின்னாடி நடக்கிறதா 2-1 ப்ரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தானே இது அலைவு இயக்கம், ஆசிலரி மோஷன். அடுத்தது ஒழுங்கற்ற இயக்கம். இந்த 3லேயும் வரல அப்படின்னா இதில் வரும் ஒழுங்கற்ற இயக்கம். நான் ஒழுங்கற்ற எப்படி சொல்கிறான் பார்த்துருப்போம். ரேண்டம் மோஷன். ஒழுங்கற்றது ரேண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். எது சொல்லலாம்? வண்டு பறக்குது இல்லை, அதெல்லாம் எப்படி பறக்குதுன்னு சொல்ல முடியுமா? முன்னாடி பின்னாடி போகும், திடீர்னு நேராக போகும், திடீர்னு வட்டம் அடிக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் முன்னாடியே பேசியாச்சு. குறிப்பிட்ட இடைவெளியில் குறிப்பிட்ட தூரத்தை சேம் தூரத்தை கடந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது? யூனிஃபார்ம் மோஷன். சமமான தொலைவுகளில் சமகால இடைவெளி. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்த 1 ஹவர் 60 கிலோமீட்டர், அடுத்த 1 ஹவர் 60 கிலோமீட்டர். அப்போ அதுக்கு பேர் என்னது? சீரான யூனிஃபார்ம் மோஷன். சீரற்ற அப்படி இருக்காது. பஸ்ஸு சீரான வேகத்தில் போக முடியுமா? நம்மளே பைக் எடுத்து சீரான வேகத்தில் போக முடியுமா? இந்த செகண்டில் எப்படி இருப்போம்? நின்றுக்கிட்டு இருக்கும் 0. அடுத்த செகண்டில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆக்சிலேட்டர் கொடுக்க கூட 20-30 போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 20 கிலோமீட்டர் கிடப்போம், அடுத்த 1 ஹவரில் அப்படி அந்த மாதிரி. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமனற்ற தொலைவே. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 20 கிலோமீட்டர் போகிறான், அடுத்த 1 ஹவரில் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான், அடுத்த 1 ஹவரில் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான், அடுத்த 1 ஹவர் இயக்கமே இல்லை, நின்றுட்டான். அப்போ என்னது? அது சமனற்ற சீரற்ற நான் யூனிஃபார்ம் மோஷன். அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. தொலைவு இடப்பெயர்ச்சிலாம் தெரியும், சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கிலீஷில் தொலைவு டிஸ்டன்ஸ், இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், என் பெருமைக்காக சொல்ல. ரைட், சரி. இப்போ பாருங்கள், இப்போ நான் போனது தொலைவா இடப்பெயர்ச்சியான்னு சொல்லணும். நீங்கள் முன்னாடி அட்டன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கள் பாப்போம். இது அளக்கிறேன். இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ். ஆரம்பத்தில் இங்கே இருந்தார், இங்கே போய் சேர்ந்தார், ரெண்டுக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அது என்னது? இடப்பெயர்ச்சி. தொலைவு எங்கே யூஸ் பண்ணுவோம்? நார்மல் லைஃப்பில் தொலைவு யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ். ஓகேவா? இடப்பெயர்ச்சி, இது வந்துட்டு இடப்பெயர்ச்சி. ஃபிசிக்ஸில் அது யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? படிச்சுக்கங்க, முடியாதுமா. ரெண்டுக்குமான எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் தான். தொலைவு தானே எல்லாத்துக்கும், தொலைவு எல்லாத்துக்கும் எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான்.
இதில் தொலைவு, டிஸ்டன்ஸு, தப்பாக போட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இது ரெண்டில் எது வெக்டார் யூனிட்டு, எது ஸ்கேலார் யூனிட்? இது ரெண்டில் எது வெக்டார், எது ஸ்கேலார்? வெக்டார்னா என்னன்னு முதல்ல கேள்வி கேட்கணும். வெக்டார்னா என்ன? வெக்டார்னா என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிங்க. அளவுகளா? யூனிட் மட்டும் சொல்கிறீங்க, அளவை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா சொன்னால் போதும். அது பேர் என்னது? ஸ்கேலார். வீடியோ பார்க்குறதுலன்னு நினைக்கிறேன். எது புதுசாக வருதோ அதை தாங்க கற்றுக்கணும். நீ தெரிஞ்சதை சொன்னாங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கல்வி இல்லை. தெரியாத கற்றுக்கிறது தான் கல்வி. என்னடா புதுசாக என்னமோ சொல்கிறான் அந்த ஆள், என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். வீடியோ பார்த்தீங்கன்னா தானே கேள்வி கேட்கணும். ஐயோ இந்த கேள்வி கேட்க மாட்டான், இந்த கேள்வி அங்கே கேட்டதில்லை. அதுக்கு பேர் படிப்பு கிடையாது. தெரியாத தெரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. மாற்றுங்க. ஸ்கேலார்னு ஏதோ சொல்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கணும். அளவுரா ஏதோ சொல்லுவான் தமிழில். ஒன்லி 5 கிலோமீட்டர் அவ்வளோதான் சொன்னால் போதும். டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர்னு சொன்னால் போதும். அதாவது 5 மீட்ரு அப்படி சொன்னால் போதும். 5 மீட்ரு அதிலிருந்து கிழக்கு நோக்கி சென்றான் அப்படின்னு திசையும் சேர்த்து சொன்னான். அதுக்கு பேர் என்னது? வெக்டார். சரியா? இடப்பெயர்ச்சிக்கு என்ன பண்ணும்? இங்கே இருந்தால் ஏன் குப்புசாமி ஏன்ற புள்ளியிலேருந்து 4 மீட்ரு அதோட கிழக்கு நோக்கி நகர்ந்து போயிருக்கான். இப்போது 4 மீட்டர்னு சொல்கிறோம்ல, கட்டாயம் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் அதுக்கு பேர் என்னது? வெக்டார் ஸ்கேல். திசையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் வெக்டார் ஸ்கேல். அன்றைக்கே நடத்தினேன். அவன் இதுக்கான தமிழ் வார்த்தை இங்கே வரும், பார்த்து சொல்கிறேன். ஏதாவது அளவு மட்டும் சொன்னீங்கன்னா ஸ்கேலாரு, திசையும் சேர்த்து சொன்னால் அது வெக்டார். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு திசையோடு சேர்த்து சொல்லணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா யூனிட் என்னது? வெக்டார் தான். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து அடுத்த டைமென்ஷன் என்னது? பார்க்காதவங்க முன்னாடி ஒரு கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னது? வெரி குட். திசை வேகம். இதோட அடுத்த டைமென்ஷன் என்னது? முடுக்கம்மா. தொலைவோட அடுத்தது என்னன்னு கேட்குறேன். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். தொலைவுக்கு அடுத்தது இங்கே திசை வேகம். இடப்பெயர்ச்சிக்கு இதுக்கு என்னது? ஸ்பீடு, வேகம். புரியலன்னு அர்த்தம். ரைட். ஸ்பீடு, வேகம்னா என்ன அர்த்தம்? இது நான் சொன்னது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தொலைவு, இடப்பெயர்ச்சி இதெல்லாம் முன்னாடியே பேசியாச்சு, அதனால் நான் திரும்ப சொல்ல மாட்டேன். எதுவும் ரெண்டுக்கு என்னது? எஸ்ஐ அலகு மீட்டர் தான். வேகம், திசை வேகம், முடுக்கம். வேகம்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருக்கு, கடந்த தொலைவு. அப்போ கடந்த தொலைவு டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலம். சரியா? அடுத்தது திசை வேகம். இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சின்னா என்னன்னு தெரியும்? இடப்பெயர்ச்சி டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலம். எஸ்ஐ யூனிட் என்னது? ஃபார்முலா என்னது? அதே தான், மீட்டர் பர் செகண்ட். தொலைவு, இடப்பெயர்ச்சி எல்லாமே நீளம்தான். நீளத்துக்கான எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர். காலத்துக்கான எஸ்ஐ அலகு என்னது? செகண்டு. ரெண்டுக்குமே மீட்டர் பர் செகண்ட். பட் இதுக்கு என்ன பண்ணணும்? எந்த திசையில் போச்சுன்னு சொல்லணும். அப்போ இது வெக்டார். எது? திசை வேகம். திசை வேகத்துக்கு இங்கிலீஷில் என்னது? வெலாசிட்டி. வேகத்துக்கு ஸ்பீடு. அவ்வளோதான். இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வருவான், 5 வருஷம் +1 +2 படிச்சுட்டு அங்கே போய் கேட்டாக்கா கணத்தில் கை வச்சுட்டு நிற்பான். இதுதான் நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம். அது அவன் தப்பு கிடையாது. வார்த்தையை மனப்பாடம் பண்ணி கெடுத்துவிட்டானுங்க. அதான் பிரச்சனை. ஒன்று என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். மிஸ் ஆகாது. வித்தியாசம் இது லைஃப்பில் எங்கடா இருக்குன்னு பார்க்கணும். நீ படமாக மாற்றுற மாதிரி இருந்தால் தான் நீ புரிஞ்சிருக்கன்னு அர்த்தம். படமாக மாற்ற முடியலன்னா வார்த்தையை மனப்பாடம் பண்ணியிருக்கன்னு அர்த்தம். அப்போ ஒழுங்காக கேள்வி கேட்கணும், மாற்றிக்கங்க. சரியா? ரைட். வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வச்சு நீ எல்லாம் சால்வ் பண்ணிக்கங்க. சால்வ் பண்ணிட்டு முடியலாம் வந்து கேளுங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா தான் சொல்லி தருவேன். நான் சும்மா கத்திட்டு வேஸ்ட்டு. வேகம்
இங்கே என்ன கேட்டிருக்கான்? சராசரி வேகமா? ரைட். சராசரி வேகம் ஏன் வருது? ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பைக்கில். ஆவரேஜ் ஸ்பீடு தான். திடீர்னு வேகமாக போவோம், திடீர்னு ஸ்லோவாகும். அப்போ மொத்தம் இப்போ இப்போ கிளம்புறான், சேலத்துலேருந்து சென்னைக்கு கிளம்புறான், 300 கிலோமீட்ரு சேலத்துலேருந்து சென்னைக்கு. அவன் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? 5 மணி நேரம். அப்போ 300 / 5 போட்டுக்குவாங்க, அவ்வளோதான். மொத்த தொலைவு ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியிலும், மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும். அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கூட்டிக்கணும், இது ரெண்டையும் கூட்டிக்கணும், இதால் இதை டிவைட் பண்ணணும். அதான் நான் இப்போ சொல்லிட்டேன். இங்கேருந்து போகிறான், எவ்வளோ தூரம் கடந்தான்? 300 கிலோமீட்டர். எவ்வளோ நேரத்தில் கடந்தான்? 5 மணி நேரத்தில் கடந்தான். அது போட்டால் அது பேர் என்னது? சராசரி திசை வேகம் தான். சராசரி வேகம். ரைட். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஒரு வேகத்தில் போவான், கரெக்டா? ரைட். திசை வேகம். இடப்பெயர்ச்சி, எடுத்துக்கொண்ட காலம், அதோட அலகு என்னது? மீட்டர்/செகண்ட். இது என்னது? வெக்டார் ஸ்கேல். ஏன்னா எந்த திசையில் நகர்ந்துருக்குன்னு சொல்லணும், கரெக்டா? இது என்னது? ஸ்கேலார் அலகு. கேட்பாங்க வேகம் என்ன, வெக்டார் அலகா ஸ்கேலார் யூனிட்டா? புரிஞ்சதா? ரைட். ஃபார்முலா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து முடுக்கமா? முடுக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அக்சலரேஷன் இங்கிலீஷில் வெலாசிட்டி பை டைமா? நான் கான்செப்ட் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, ஃபார்முலாலாம் அப்புறம் பேசிக்கலாம். வெலாசிட்டி பை டைமா? தப்பு, அது கூட கிடையாது. திசை வேக மாறுபாட்டு வீதம். இப்போ அங்கே விட்டுருங்க, ஃபிசிக்ஸில் வேகத்தை தூக்கி போட்டுருங்க. ஃபிசிக்ஸில் எதை தான் யூஸ் பண்ணுவாங்க? திசை வேகம் தான் யூஸ் பண்ணுவாங்க. திசை வேக மாறுபாட்டு வீதம். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கான், அடுத்து 6 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். எவ்வளோ மாறுபாடு அடைஞ்சிருக்கு? 1 கிலோமீட்டர். அந்த ரேட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தானே அது முடுக்கம், அக்சலரேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதான் திசை. திசை வேக மாறுபாட்டு விகிதம். திசை வேகம் முடிஞ்சா அடுத்து முடுக்கம். திசை வேக மாறுபாடு அல்லது ஓரளவு நேரத்தில் ஏற்படும் திசை வேக மாறுபாடு. முன்னாடி எவ்வளோ போயிட்டு இருந்தான்? திசை 5 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டான், இப்போ 6 கிலோமீட்டர் போயிட்டுருக்கான். திசை வேக மாறுபாடு அடையதால் எவ்வளோ ஆயிருக்கு? 1 நிமிஷத்தில் 1 மீட்டர் அதிகமாகுது. அப்போ ஒவ்வொரு செகண்ட்ல என்ன 1 மீட்டர் வேகம் அதிகமாகிட்டே போகும், வேகத்தில் அதிகமாகுது. இதான் முடுக்கம். அது என்னது? மீட்டர்/ஸ்கொயர் போடணும். மீட்டர்/வினாடி ஸ்கொயர் அப்படி போடணும். மீட்டர்/வினாடி. இங்கே புள்ளி தேவையில்ல, தூக்கிடுங்க. மீட்டர்/வினாடி ஸ்கொயர். ஸ்கொயர் மீட்டர்/வினாடி அப்படின்னா என்னது? திசை வேகம். மீட்டர்/வினாடி ஸ்கொயர்னு அர்த்தம் திசை வேக மாறுபாட்டு, அக்சலரேஷன். இங்கிலீஷில் என்னது? முடுக்கம். ஒவ்வொரு செகண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அக்சலரேஷன், ஒவ்வொரு செகண்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே போனால் என்ன? டீசலரேஷன். இப்போ 5 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கான், அடுத்து என்ன? அது 4 மீட்டர்/செகண்டாக குறையுது. எதிர் முடுக்கம், டீசலரேஷன். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே மொழியெலாம் ஒரு விஷயமே கிடையாது. டுபாக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. நேற்று ஒரு சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணி ஆன்லைனில் கோடிக்கணக்கில் சம்பாரித்தேன் ஒருத்தர் இருக்கான் தமிழில். அவன் சொல்கிறான், எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா வராது சார், எனக்கு கான்செப்ட் தெரியும். நான் லெட்டர் டைப் பண்ணால் கூட என்ன பண்ணுவேன், வேறு யாரையாவது கொஞ்சம் நான் என்னென்னு சொல்லிடுவேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் என்னோடய கொலிக் பண்ணி கொடுப்பாங்க. கொடியாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அறிவு வேறு, மொழி வேறு. ஆனால் கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா நீ எந்த மொழியிலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிக்கலாம். இப்போ சொன்னல டீசலரேஷன் என்ன சொன்னேன்? எதிர் முடுக்கம்னு சொன்னியா? எப்படி வந்துச்சு? ட்ரான்ஸ்லேட் பண்ணியா? எப்படி வந்துச்சு? கான்செப்ட் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு புரியுதா? அது கான்செப்ட் தான் முக்கியம். அதை தான் சொல்கிறேன். கான்செப்ட் புரிஞ்சதுனால தான் அந்த வார்த்தை டீசலரேஷன் சொன்ன ஆங்கில வார்த்தை என்ன பண்ணேன்?
தமிழில் சொன்னேன். எனக்கு இங்கிலீஷே வரான்னு சொல்லிட்டு இருந்தியா? எப்படி இங்கிலீஷை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண? கான்செப்டை புரிஞ்சிக்கோ, மொழியெலாம் ஒரு விஷயமே இல்லை, அதுதான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது குரூப் 2லாம் பாருங்கள் வருது, எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் மாற்றணும், தமிழ் இங்கிலீஷில் மாற்றணும் எல்லாம். இது பாருங்க, ஃபஸ்ட்டு இறுதி திசை வேகத்தை ஃபஸ்ட்டு எழுதணும், ரெண்டாவது தொடக்க திசை வேகத்தை எழுதணும், டிவைடட் பை காலம். இறுதி திசை வேகம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வி வந்து இறுதி திசை வேகமா? ரைட். யூ வந்து தொடக்க திசை வேகம். தொடக்க திசை வேகம் இதில் ரெண்டாவது எழுதணும், தொடக்க திசை வேகம். இதோட இறுதி திசை வேகம் அதிகமாக இருந்தால் அப்போ நேர் முடுக்கம், நேர் மதிப்பு பெறும், ப்ளஸில் ஒரு வேல்யூ. சிம்பிள் தான். அங்கே பாருங்கள், ஃபார்முலா அங்கே இருக்கா? இறுதி திசை வேகம் 5. சரி, இது தானே தொடக்க திசை வேகம் 5, இறுதி திசை வேகம் 7. ரிசல்ட் என்ன வரும்? ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா? அதே இறுதி திசை வேகம் 5, ஆரம்ப திசை வேகம் 7. இப்போ என்ன வரும்? அதை தான் சொல்கிறான், -2. அதை தாங்க சொல்கிறான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மைனஸில் காப்பிட்டா என்ன அர்த்தம்? வேகம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம், டீசிலரேஷன். ப்ளஸில் காமிச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம் டிவைடட் பை டைம் டேக்கன். மைனஸில் வந்தாக்க என்ன அர்த்தம்? வேகம் குறைஞ்சிட்டே போகும், டீசிலரேஷன், எதிர் முடுக்கம். ப்ளஸ் வேல்யூ வந்தால் என்ன அர்த்தம்? மேக்ஸ் எதுக்கு தேவை? மேக்ஸ் எங்கேயுமே உதவாது. எங்கே உதவும்? இந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் மேக்ஸ். அப்போ உதவுது இல்லை சார். லைஃபுக்கு ஏதாவது சோறு கீரை பசியாத்துதா? அதனால தான் நோபல் ப்ரைஸ் கிடையாது. எதுக்கு? மேக்ஸு கிடையாது. ஏன்னா நோபல் அவர் இருக்கார்ல, அவர் எழுதி வைக்கும் பொழுது கேட்டது இல்லையா அவங்க, ஏங்க மேக்ஸுக்கு எங்கே கேட்டேன்? கிடையாது. என்ன காரணம்? அவர் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்? மனித குலத்துக்கு நேரடியாக உதவுற மாதிரி யாராவது என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நோபல் ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பார். டிசம்பர் நவம்பர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் கரண்ட் அஃபேர். நான் சொல்கிறதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர். பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து தேடி எழுதி வை, பார்த்துரு ஒரு வார்த்தை எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்துரு. ரைட். அதான் இதெல்லாம் புரியுன்னா நான் ஒன்று மேக்ஸ் வேணும். மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது, சும்மா டுபாக்கூர். மேக்ஸு சும்மா டுபாக்கூர். பார்த்துக்கோங்க. மேக்ஸ் புரிஞ்சால் தான் நான் இதெல்லாம் கற்றுக்கலாம். மேக்ஸ் என்ன? இது கூட்டல் கழித்தல் தான் மேக்ஸ், ஒன்றுமே கிடையாது. ஆமாவா சார்? அப்போ பெருக்கல் வகுத்தல்லாம் சார்? கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தான் பெருக்கல். பெருக்கலோட தலையில் தானே அது வகுத்தல். வகுத்தல் கொடுத்தா பெருக்கல் கேட்கணும் போடு. பெருக்கல் கொடுத்து வகுத்தல் கேட்டால் தலையில், வேலை முடிஞ்சு போச்சு. மேக்ஸ் பாருங்கள் தயவு செஞ்சு. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது, இருக்கிறதுல ஈஸி. எல்லாமே ஈஸி தான் என்னை கேட்டால், ஒன்றுமே கிடையாது. எதிர் முடுக்கம். ஓகேவா? கான்செப்ட் தான். அங்கே ஒன்றும் மனப்பாடம் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குற, சரியா? அங்கே ஸ்டாப் வந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? வண்டியை அப்போ வேகம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக 50, 40, 30 குறைஞ்சிட்டே வருமா வேகம்? அதுதான் இந்த எதிர் முடுக்கம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுற அப்போ தான் வீட்டிலேருந்து. அப்போ என்ன ஆகும்? 0வில் இருக்கும். போப்போ என்ன ஆகும்? 10 கிலோமீட்டர் முள்ளு அப்படியே தாண்டிகிட்டே ஆகும். 10 கட்டினா என்ன அர்த்தம்? 10 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? நேர் முடுக்கம், பாசிட்டிவ். வண்டியில் தான் இருக்குது எல்லாம். சரி. அதே V = U, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி நின்றுச்சா? ஆரம்ப திசை வேகம், இறுதி திசை வேகம் 8. ஓகேவா? ஆரம்ப திசை வேகம் 8. அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி நின்றுச்சா? 0 தானே வரும்.
முடுக்கமடையில் ஃபஸ்ட்டில் என்ன வேகத்தில் போயிட்டுருக்கோ இப்போ அதே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் வண்டி அதே வேகத்தில் வண்டி போயிட்டு தான் இருக்குது, ஆனால் அதே வேகத்தில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தான் கன்ஃபியூஷன் பண்ணி கேட்பான் கான்செப்டுவலாக. ஐஏஎஸ் கொஸ்டினுங்கிறது மொக்க கொஸ்டின் எத்தனாவது புக்கில் இருக்குது, புரியாதனால பெருசு. இந்த ஃபார்முலா மடப்போம்டா, ஐயோ ஃபிசிக்ஸ் புரியல, அது புரியல, மேக்ஸ். என்ன அபிஷேக் கவனிங்க கொஞ்சம் நேரமாக, அது பகல் 24 hours அது கூட தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மொபைல் கூட. அறிவு வளர்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நேர்கோட்டு இயக்கத்தின் சீரான இயக்கத்திற்கான தொலைவு காலம் வரைபடம். சீரான இயக்கம்னு அர்த்தம் சமகால அளவில் சம தூரத்தை கடந்தால் சீரான இயக்கம். சரியா? யூனிஃபார்ம் மோஷன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வண்டி அங்கேயே நின்றுட்டு இருக்கு, அடுத்த 5 நிமிஷத்தில் எவ்வளோ கடந்திருக்கு, 500 மீட்டர் கடந்துச்சு. நிமிடத்தில் சொல்லணும், செகண்டு தான் சொல்லணும். நிமிடம் கரெக்டா? செகண்டு நிமிடமா? அப்போ என்ன பண்ணும்? நொடியா? நொடி தான் போடணும். பரவாயில்ல, அவன் போட்டான், விட்டுருங்க. இங்கே பார்ப்போம் இங்கிலீஷில் என்னது கரெக்டாக போட்டுருக்கானு. மினிட் தான் போட்டிருக்கான், நோ ப்ராப்ளம். அது புரியறதுக்காக சொல்லியிருக்கான். ரைட். நிமிடம் ஃபஸ்ட்டு நிமிஷத்தில் 500 மீட்டர் கடந்துட்டான். 2வது நிமிஷத்தில் எவ்வளோ கடந்துருக்கா? 2வது 5 நிமிஷத்தில் இது கடந்த தொலைவு மொத்தமாக. ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் அவன் 500 மீட்டர் கடந்துட்டான். 2வது 5 நிமிஷத்தில் எவ்வளோ கடந்துருக்கான்? இங்கே வேகம் கிடையாதுங்க, கடந்த தொலைவுங்க. மொத்தமாக கடந்த தொலைவுன்னு அர்த்தம். 500 மீட்டர் கடந்திருக்கான். 3 நிமிஷம் 15 நிமிஷம் முடிவில் தான் 1500 மீட்டர் கடந்திருக்கான். அப்போ 3வது 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் எவ்வளோ தூரம் கடந்திருக்கான்? அப்போ எப்படி இருந்திருக்கு இயக்கம்? இது ஒவ்வொன்றும் 5 நிமிஷம். இந்த சீரான இயக்கம் இப்படி இருக்கும். தொலைவு அன்றைக்கே பார்த்துட்டோம் அந்த படத்தெல்லாம், ஓகேவா? இப்படி போகும். இந்த பக்கம் தொலைவு, இந்த பக்கம் மீட்ரு, சீராக போகுது. அப்போ கோடு எப்படி போகும்? இப்படி போகும். போனதுலேயே பார்த்தோமா? அடுத்து பாருங்கள், இதே நடந்து செஞ்சால் வேகம் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகும். சைக்கிளில் போனால் மீடியம் ஸ்பீடு, அதோட நல்ல ஸ்பீடு செங்குத்தா. அப்போ ஃப்ளைட்டோட ஸ்பீடு சீரான வேகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ளைட்டு கரெக்டா? சீரற்ற இயக்கத்தின் தொலைவு காலம் வரைபடும். சீரற்ற இயக்கம்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு செகண்டில் ஒரு டிஸ்டன்ஸ் கடந்திருப்பான், அடுத்த செகண்டில் ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ என்ன இருக்குது? முடுக்கிப்பிக்கப்பட்ட வேகம் அதிகமாகிட்டே போயிருக்கு, அக்சலரேட்டட். சரியா? இப்போ எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள், சீரற்ற. ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்தில் எவ்வளோ தொலைவு கடந்திருக்கான்? 1 மீட்ரு. அடுத்த 2 நிமிஷத்தில் 6 காலம். அடுத்த 2 நிமிஷம் 5 மீட்ரு. இதிலேருந்து இதை கழிங்க. அடுத்த 2 நிமிஷத்தில் 2 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகுது, கழிங்க. எவ்வளோ போயிருக்கான்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது? சீரற்ற இயக்கம். பட் இது சீரான முடுக்கம். என்னது? சீரான முடுக்கம். எவ்வளோ வேகம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளவு? ஃபஸ்ட்டில் 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்ததில் 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 2 மீட்டரு. சீரான முடுக்கம், பட் சீரற்ற வேகம். இயக்கம் சீரற்ற இயக்கம். புரிஞ்சதா? முடுக்கம் எப்படி இருந்திருக்கு? சீராக இருந்திருக்கு. முடுக்கப்பட்ட முடுக்கம். அதான் புரிஞ்சுக்கணும். இது எப்படி போகுது? இப்படி வளைஞ்சு போகுது, வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணால். போனதுலேயே பார்த்தோமா? சீரற்ற இயக்கம் வளைஞ்சு போகும். சீரான இயக்கம்னா எப்படி போகும்? இப்படி போகும். அதில் முடுக்கப்பட்ட இயக்கம்னா இப்படி கீழே போய் வளைஞ்சு போகும். அதான் சொல்கிறாங்க.
திசை வேகம் காலம் வரைபடம். இப்போ என்னது சீரான முடுக்கம் சீரற்ற முடுக்கம், அது வரைபடத்தை பற்றி பார்த்துருக்கு. அடுத்து என்னது திசை வேகம், சீராக முடுக்கப்பட்ட இயக்கம். அப்படின்னா அர்த்தம் ஒவ்வொரு செகண்டும் சீராக முடுக்கப்பட்டதா. ரைட் ஓகே, இங்கே பாருங்கள், இதை பார்த்தா தெரியும். இதே திசை வேகத்தில் கொடுத்துட்டான். 7th பார்த்தோம் இந்த இதை கான்செப்டை திரும்ப பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு திசை வேகம் கொடுத்துருக்கான், தொலைவு கிடையாது. திசை வேகம் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் அதோட திசை வேகம் எவ்வளவு? 9 மீட்டர்/செகண்டு. ரெண்டாவது 5 நிமிஷத்தில் அதோட திசை வேகம் எவ்வளவு? திசை வேகம் விட்டுட்டீங்க, அதான் பிரச்சனை. 17 மீட்டர்/செகண்டு. ஸோ இப்போது முதல் 5 நிமிஷத்தில் அவன் 9 மீட்ரு கடந்திருப்பான். அடுத்த 5 நிமிஷம் மொத்தமாக அவன் கடந்த தொலைவு எவ்வளவா இருக்கும்? 9 + 18 எவ்வளவு? 27 மீட்ரு கடந்திருப்பான் டோட்டலாக. இது தொலைவு, இது திசை வேகம். அங்கே இங்கேருந்து பிரித்து போட்டோமா, இப்போ இதை கூட்டி போடணும். அவன் கடந்த தொலைவு 29 10 செகண்டில், 10 வினாடியில். வினாடினா செகண்டு தானே, இங்கே தான் கரெக்டாக போட்டுருக்கான், நொடி. அடுத்து அவனோட திசை வேகம் எவ்வளவு? 27 மீட்டர்/செகண்டு. அடுத்த 5 நிமிஷத்தில், 5 செகண்டில். ஓகேவா? அவன் கடந்த தொலைவு எவ்வளவு? அப்போது 15வது செகண்டில் 54 மீட்ரு கடந்திருப்பான். சின்ன சின்ன வித்தியாசம் தான், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள், வீடியோ இருக்குது பாருங்கள். அடுத்து அவனோட வேகம் எவ்வளவு? 36 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கிறான். அவன் டோட்டலாக கடந்தது எவ்வளவு? அப்போது 60 90 மீட்ரு கடந்திருப்பான். ஓகேவா? வேங்க இதெல்லாம் திசை வேகம் ஒவ்வொன்றும். அடுத்து 45 மீட்டர்/செகண்ட் போயிட்டுருக்குறான். வேகம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இங்கே 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சீரான முடுக்கம். முடுக்கம் சீரு, திசை வேகம் சீரு கிடையாது. ஓகேவா? ஏன்னா கடந்த தொலைவு அடுத்த 5 செகண்டில் 27 மீட்டர் கடந்துட்டான். அடுத்த 5 செகண்டில் 36 மீட்டர் கடந்துட்டான். அடுத்த 5 செகண்டில் 45 கடந்திருக்கான். பட் ஒவ்வொரு 5 நிமிஷத்தில் அவன் வேகம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 9 9 9. அப்போ முடுக்கம் சீராக இருக்குது, திசை வேகம் சீராக கிடையாது. இது சீரான இயக்கமும் கிடையாது. ஆமாவா? சீரான இயக்கமா? இல்லை. ஒவ்வொரு செகண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ ஃபஸ்ட்டு செகண்டில் 18, அடுத்து 27 மீட்டர் கடந்துட்டான். அடுத்தது 36 மீட்டர் கடந்தான். அடுத்து 45. சீரான சீரான திசை வேகம் சொல்லாமல் இல்லை. சீரான திசை வேகம் கிடையாது, சீரான இயக்கமும் கிடையாது. பட் சீரான முடுக்கம். சீரான திசை வேணால் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு 9 மீட்டர் வேகத்தில் போனோன்னா அடுத்து 9 தான் போயிருக்கணும், அடுத்து 9 தான் போயிருக்கணும், அடுத்து 9. அப்போ இயக்கம் எப்படி இருக்கும்? சீரான இயக்கமாக இருக்கும். அப்போது முடுக்கம் சீரானதான் கிடையாது, முடுக்கத்தில் மாற்றம் இல்லை. ஓகேவா? அடுத்து சீராக முடுக்கப்பட்ட இயக்கம். இதுதான் சீராக முடுக்கப்பட்ட இயக்கம். ஒவ்வொரு செகண்டும் 9 ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் 9 மீட்டர் வேகம் அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கும், அதுவும் அப்படி தான் இருக்கும். அடுத்தது சீரற்ற முடுக்கம். இது திசை வேகம். ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன பண்ணியிருக்கான்? 10 மீட்டர் வேகத்தில் போயிருக்கான். படத்தை பார்த்து சொல்லிடலாம். அடுத்ததும் 10 மீட்ரு வேகம் தான். அடுத்த 2 செகண்டும். இது 0லேருந்து 10, இது 10 மீட்ரு. அடுத்து என்ன இருக்குது? 30 மீட்டர்/செகண்டில் போயிருக்கான். ஃபஸ்ட் இதில் 10 மீட்டர்/செகண்டு, அடுத்ததும் 10 மீட்டர்/செகண்டு. அடுத்தது எவ்வளோ வேகத்தில் போயிருக்கான்? 30 மீட்டர்/செகண்டு. அடுத்து 40 மீட்டர்/செகண்டு. அடுத்தது 35 மீட்டர்/செகண்டு. இதானது சீரற்ற திசை வேகம். வாகனத்துள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் உடனடி திசை வேகமும் சமம். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசை வேகம் என்பதை அப்பொருளின் திசை வேகம் என்றும் உடனடி வேகம் என்றும்
வேகம் என்றும் கூறலாமா. ஒரு கணத்தில் இப்படி பார்க்குறீங்கள, பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், 50 km/s போயிட்டு. அதுக்கு வேறு பேர்லானது உடனடி வேகம். இப்போ அட் ப்ரெசண்டில் எப்படி இருக்குது, அல்லது என்ன சொல்லலாம், வேகம்னு சொல்லலாம். அதான் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், இயக்கம் சமன்பாடுகள். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இதெல்லாம் ஓவரு. முதல் இயக்க சமன்பாடு இதாமா, வேணால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இரண்டாம் இயக்க சமன்பாடு இது. மூன்றாம் இயக்க சமன்பாடு. கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை. தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் இயக்கம். இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டாவது மாடியில் போய் நின்றுக்கங்க. முதல் ஃப்ளோர்னால் அங்கேயும் போய் நின்றுக்கங்க. 4வது மாடியில் கூட நில்லுங்க, அல்லது எங்கே ஃப்ளைட்டில் போய் பறந்து கூட நின்றுக்கங்க. அங்கே போய் அங்கேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பரு, சரியா, ஒரு இரும்பு குண்டு, ரெண்டையும் போடுங்க. எது தரையை வந்து ஃபஸ்ட்டு சேரும், இரும்பு குண்டு. அதே வெற்றிடமாக இருக்குது, வளிமண்டலம் இல்லை, அப்போ எது ஃபஸ்ட்டு தரையை வந்து சேரும், ரெண்டுமே ஒன்றா தான் வந்து விழுகும். இதுதான் கலீலியோ கண்டுபிடிச்சது. ஏன் பேப்பர் லேட்டாக விழுகுதுன்னா, இந்த வளிமண்டலம் என்ன பண்ணுது, அந்த பேப்பரை தடுக்கும், அதனால் மெதுவாக வரும். இரும்பு குண்டை தடுக்கிறது கம்மி, டக்குன்னு வந்து விழுந்துடும். அதை கலீலியோ வச்சு காமிச்சார், ப்ரூவ் பண்ணார். ஏன்னா பூமிங்கிறது பெரிய மாசு, பூமிங்கிறது என்னது, பெருசு, அதோட ஈர்ப்பு விசை பூமியோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளாம் யார், ஒரு தூசு. அந்த பேப்பராக இருக்கட்டும், இரும்பு குண்டாக இருக்கட்டும், நம்மளும் அது கூட சேர்ந்து குதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது 3 பேர்த்து கூட. இங்கே வெற்றிடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அறை காற்றே இல்லை, வெற்றிடம்னா அர்த்தம் வளிமண்டலம் இருக்கக்கூடாது, வேக்கம். நானும் குதிக்கிறேன் அது கூட சேர்ந்து. நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் தரையை வந்து அடைவோம். அதுதான் கலீலியோ கண்டுபிடிச்சது. ஓகேவா, எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இருங்க, அதை வீடியோ காட்ட முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது, மற்றவங்களும் வீடியோ காட்டுறேன். வீடியோ ஓகேவா, அதான் போடுறாங்க. தடையின்றி தானே கீழே விழும் பொருளுக்கான சமன்பாட்டை பெற முடியும். தடையின்றி தானே விழும் பொருளுக்கு அதன் ஆரம்ப திசை வேகம் 0 தானே. ஆரம்ப திசை வேகம் எப்பயுமே ஒரு பொருளுக்கு என்னது, 0 தான். மேலேருந்து விட்றீங்க அந்த 2 பொருளை, அது சொல்கிறானுங்க. அந்த ஃபார்முலா 1 கிண்டு அதெல்லாம் போடுறாங்க. அதே புவியீர்ப்பு முடுக்கம் பார்த்தோம்ல, புவியீர்ப்பு முடுக்கம்னா அர்த்தம் ஸ்மால் ஜி. ஜீனா புவியீர்ப்பு விசை, ஸ்மால் ஜீனா புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம்னா என்ன அர்த்தம், புவியீர்ப்பு விசையினால் மேலேருந்து ஒரு பொருளை போடுறோம், அப்போது முடுக்கம் அடையும். ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகத்தில், திசை வேகத்தில் மாற்றம் அடையும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மேலேருந்து போட்டினா, கீழேருந்து எரிஞ்சினா என்ன ஆகும், ஒவ்வொரு செகண்டும் அதோட திசை வேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் புவியீர்ப்பு முடுக்கிறதுனால என்ன வேகம் குறைஞ்சிட்டே போகும். அதான் ஸ்மால் ஜியோட வேல்யூ, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கிலீஷில் ஸ்மால் ஜியோட இது என்னது மதிப்பு, கான்செப்டு, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கன்னா தெரியும்ல, புவியீர்ப்பு விசைனால நான் ஒரு பொருள் இப்போ மேலேருந்து போடுறேன்,
ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும்? ஸ்மால் ஜியோட மதிப்பு என்ன? 9 அப்படின்னு சொன்னால் தப்பு. முழுசாக சொல்லி முடிங்க. மொட்டை காக்கா குட்டையில் விழுந்த மாதிரி சொல்லாதீங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லணும். புவியீர்ப்பு ஸ்மால் ஜியோட மதிப்பு என்னது? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மேலேருந்து ஒரு பொருளை விடுறேன், ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு 0, கை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டில் அதோட வேகம் எவ்வளோ இருக்கணும்? 9.8 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும் அதோட வேகம். ரெண்டாவது செகண்டில் டபுள். இப்போ 10 மீட்டர்னு வச்சுக்கோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அதோட புவியீர்ப்பு முடுக்கம்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் ஜியோட மதிப்பு 0. ஃபஸ்ட்டு செகண்டில் 0. ஃபஸ்ட்டு செகண்ட் முடிஞ்சவொன்னே அதோட வேகம் எவ்வளோ இருக்கும்? 10 மீட்டர் பர் செகண்ட். ரெண்டாவது செகண்டில் அதோட வேகம் 20 மீட்டர் பர் செகண்ட். மூணாவது செகண்டில் அதோட வேகம் 30 மீட்டர் பர் செகண்ட். அதனால தான் எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிருப்பீங்க, அல்லது பந்தையாவது மேலே தூக்கி போட்டு பிடிச்சிருப்பீங்க, பால் மேலே அடித்து மேலே போய் நல்லது எரிய விட்டுருப்பீங்க. அங்கேருந்து பார்க்குறப்போ ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது திடீர்னு இப்படி திரும்பினா டம்முன்னு மேலே விழுந்துடும் பால். ஏன்னா ஒவ்வொரு செகண்ட் அதோட வேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ வேகம் இன்க்ரீஸ் ஆகும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் முடுக்கன்ற வேல்யூவில் சொல்லும்போது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒவ்வொரு செகண்ட் என்ன ஆகும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? பிரச்சனை அதாவது ஆமாம், அதான் புவியீர்ப்பு முடுக்கம். அதான் சொல்கிறாங்க. அதே பாலை கீழேருந்து எறிகிறேன், ஃபஸ்ட்டு செகண்டில் 50 மீட்டர் பர் செகண்டில் போகுது, அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும்? 40 மீட்டர் பர் செகண்ட் ஆயிரும். ஏன்? புவியீர்ப்பு விசை எங்கே இருக்குது? நான் பாலை இப்படி மேலே தூக்கி எறிஞ்சேன், புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்கும். அதோட வேகத்தை குறைச்சிக்கிட்டே வரும். அடுத்த செகண்டில் 30 மீட்டர் பர் செகண்ட், கடைசியில் 0 ஆயிரும், நின்றும். 0 இருக்கும்பொழுது என்ன இருக்கும்? புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது திசை வேகம் 0 ஆயிரும். அப்போ பால் நிற்கும் ஒரு செகண்ட் அப்படி நின்று. அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? அப்படியே மேலேருந்து கீழே வர ஃபஸ்ட்டு செகண்டில் 10 மீட்டர் பர் செகண்ட், ரெண்டாவது செகண்டில் 20 மீட்டர் பர் செகண்ட், மூணாவது செகண்டில் அதோட திசை வேகம் இருக்கும். அதான் போட்டிருக்கான். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் அதுக்கு மேலே போகாது, ஹையஸ்ட் லெவலுக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போது அதோட வேகம் எவ்வளோ இருக்கும்? சுழி 0 நிற்கும். ஒரு செகண்ட் நிற்காது, ஒரு செகண்டில் நிற்காது, அப்படியே கீழே வரும். அடுத்த நாள் கீழே வர அதோட வேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கேட்டிருந்தானா? அதான் கேட்பாங்க. எதில்? போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்கண்ணாமா, பார்த்துக்காது. 23 கரெக்டாக எழுதுனீங்களா? சரி, அடுத்தது கான்செப்ட் வச்சுன்னா எங்கே கற்றுக்கிட்டீங்க? எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான். சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதோட முடுக்கம் எவ்வளோவா இருக்குமா? சுழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட முடுக்கம் 2 ஈக்குவல். இது மேலே தானே போயிட்டு இருந்துச்சு. இது 9.8 மேலே போகும்பொழுது இது என்ன பண்ணுது? கீழே பிடிச்சி இழுக்குது. அது 9.8. 2 ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆயிரும்? பொருள் நின்றும். பார்த்தோமா? ஒரு பெட்டி இருக்குது, இது கேட்பான், பார்த்துக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்பான். இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் 9.8 மீட்டர் பர் செகண்டில் தள்ளிகிட்டு இருக்கான், இந்த பக்கம் இருந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் தள்ளுறான். இப்போ பெட்டி நகருமா? நகராது. அதே விசை அதிகமாக கொடுக்குறான் அவன். இப்போ 10 மீட்டர் அந்த விசையை கொடுக்குறான். அப்போ நம்ம பெட்டி எந்த திசையில் நோக்கி போகும்? இந்த திசை நோக்கி. வெரி சிம்பிள். சரியா? ஓடுற ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா ஒரு குண்டூசியை வச்சு? உங்கள் பேர் என்னமா? மறந்து போச்சு. சூர்யா. 100 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு குண்டு ஊசியை வச்சு நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியும். மொமெண்டம் அதை பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தோமே, இதே கிளாஸில் தான் கேட்டேன். நிப்பாட்ட முடியும். அப்போ ஹாஸ்டலுக்கெலாம் படிக்க போவேன் எக்ஸாம் டைமில். அப்போ சயின்ஸ் படித்தாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா, அவன் எதோ பேசுகிறான்டான்ட்டு நான் பாட்டில் ஆர்ட்ஸு நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்க போவேன். அப்போ எனக்கு புரியல, நிப்பாட்ட முடியும்னு சொன்னான். ஏன்னு கேட்கல, எதுவும் கேட்கல. அவங்க பேசிக்கிட்டாங்க. அவன் இப்போ பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான், கவர்மெண்ட் காலேஜில். ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க்.
அதான் இந்த கதை தான் குண்டு ஊசி வச்சு ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன், டைம் இல்லை. ஏன்னா ஒரு நாள் அடுத்த நாள் எக்ஸாம் இன்றைக்கி தான் படிப்போம். அது உங்கள் கதை தான், மனப்பாடம் பண்ணி போய் வாந்தி எடுக்கிறது. ஆனால் நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன், புரிஞ்சு தான் படிப்பேன். ஜி மைனஸ் ஜினான்னு அர்த்தம். மேலே போச்சு இல்லை, போகும்பொழுது மைனஸ் ஜி டீசலரேஷன் ஆகும். கீழே அங்கேருந்து வரும்பொழுது என்ன ஆகும், ப்ளஸ் ஜி ஆக்சலரேஷன் ஒவ்வொரு செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், புரிஞ்சா? ஜியோட வேலை என்னென்னு, மதிப்பு என்னென்னு கேட்பாங்க. ஜியோட மதிப்பு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதான் ஜி. ஜி எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும்? புவியீர்ப்பு முடுக்கம் எங்கே? வெயிட் அப்போ யூஸ் பண்ணுவோம். கிராவிட்டின்னு மொட்டையாக சொல்லுவாங்க, தப்பு. சரியா? வெயிட் எடை, வெயிட். ஃபார்முலானது நிறை டிவைடட் பையா இன்ட்டு ஸ்மால் ஜி. புவியீர்ப்பு முடுக்கம் தான் யூஸ் பண்ணணும் வார்த்தையை. புவியீர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. புவியீர்ப்பு முடுக்கம். ஓகேவா? ரைட். அப்போ எடைக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? இப்படின்னு சொல்லலாம், அல்லது என்னது நியூட்டன். கிலோகிராமா? நியூட்டன். ஃபார்முலா தான் என்னது? நிறை கிலோகிராம் இன்ட்டு ஸ்மால் ஜியோட மதிப்பு எவ்வளவு? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கிலோகிராம் கேட்பாங்க. 5 கிலோகிராம் நிறை இருக்கக்கூடிய பொருளோட எடை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 5 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுருணும். 50 எடை, அப்படி 50 நியூட்டன் அப்படின்னு சொல்லணும். சரியா? நிலாவில் எவ்வளோ இருக்கும்? நிலாவில் இதோட எடை எவ்வளோ இருக்கும்? நிறை எவ்வளோ இருக்கும்? 5 கிலோகிராம் தான் இருக்கும். எடை எவ்வளோ இருக்கும்? இதில் 6ல் 1 பங்கு தான் இருக்கும். ஆமாவா? ஏன்? இதோட மதிப்பு 6ல் 1 பங்கு. ஆமாவா? ஆமாம் தானே? இங்கே வரும், பார்ப்போம். ரைட். சீரான வட்ட இயக்கம். சரி, இன்றைக்கி இது போதும், நாளைக்கு பார்ப்போம். அதுக்குள்ளே